2024ல நான் எப்படி கோல் செட் பண்ண போறேன் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல என்னோட ஃப்ரீ ஃபினான்ஷியல் ட்ராக்கரை யாரெல்லாம் யூஸ் பண்ணினீங்களோ அவங்க எல்லாரும் உங்க ஃபீட்பேக் வந்துட்டு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஐ ஹேட் ஃபியூ பீப்புள் என்கிட்ட வந்து பர்சனலாக அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இஃப் யூ ஹேவன்ட் வாட்ச்ட் இட், நான் வந்துட்டு அதை எங்கேயாச்சும் வந்துட்டு லிங்க் பண்ணுறேன். 2024 இன்னும் முடியலை, ஸோ யூ கேன் ஸ்டில் ட்ராக் யூர் ஃபினான்சஸ் அண்ட் லெட்ஸ் கோ பேக் டு த வீடியோ. ஐயோ சொல்ல மாட்டேன். Hello people, welcome back to my channel. என் லைஃப்பில் நான் ஒரு 3 இயர்ஸாக கோல் செட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் என்னால் நான் வந்து செட் பண்ண கோல் அச்சீவ் பண்ண முடியுது. தேர்ட் இயரில் வந்துட்டு, அதாவது இந்த இயர் 2023ல என்னால் அச்சீவ் பண்ண முடியல. அதுக்கான ரீசன் என்னன்றது நான் உங்களுக்கு வீடியோட எண்டில் சொல்கிறேன். யூஸ்வலி நம்ம கோல் செட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய இன்டர்நெட்டில் வந்து உங்களுக்கு கான்செப்ட்ஸ் கிடைக்கும், டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கும். பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த வாட்டி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராசஸில் ஸ்டெப் 1 என்னென்னா, ஒரு 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை உங்களை நீங்களே கேட்டுக்கணும். அது என்ன கொஸ்டின்னா, ப்ரொஃபஷ்னலி நான் வந்து எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் 2024ல, பர்சனலி நான் எப்படி என்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன் 2024ல. ஃபர்ஸ்ட்டு இந்த 2 கொஸ்டினுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியணும். ஏன் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்காங்க. அவங்க இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் தட்ஸ் நாட் ஹவு இட் ஒர்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாவே உங்களால் வந்துட்டு உங்களோட கோலை வந்துட்டு கரெக்டாக விஷுவலைஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டெப் 1, இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்துட்டு நீங்கள் எழுதணும். நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு ப்ரொஃபஷ்னலி பர்சனலி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி ஒரு பெரிய லாங் சைஸ் நோட்டில் ஒரு எஸ்ஸேவே எழுதினேன். அது இங்கே தான் எங்கேயோ இருக்குது, எடுக்க சோம்பேறித்தனமாக இருக்குது, அதனால அது வேண்டாம். பட் நான் எழுதினேன். அது எழுதுனதுக்கப்புறம் எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. ஓகே, நான் என்னை இப்படி தான் பார்க்க விரும்புகிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி என்னோட கோல்ஸை வந்துட்டு நான் வந்துட்டு செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். செகண்ட் விஷயம், எமோஷன் ப்ளஸ் மெஷர்மெண்ட். இப்போது நான் வந்து என்னை ஒரு விஷுவலைஸ் பண்ணல, அதில் வந்து எனக்கு ஒரு எமோஷன் இருக்கணும். எமோஷன் இல்லாத இடத்துல என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு டிட்டாச்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும். இது பண்ணணுமோ, நம்ம ஒரு மாதிரி வெறியாக செட் பண்ணுவோம், ஜான் 1 சூப்பராக செட் பண்ணுவோம். ஆனால் போக போக அதோட உங்களுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் இல்லைன்னா அது மிட்டு வேலையே விழுந்துடும். அண்ட் அந்த மிட்டு வேலை விழுகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு அதோட ஒரு எமோஷன் இருக்கணும். ப்ளஸ் இந்த செகண்ட் பார்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப காமனான விஷயம். நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ண போறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மெஷரபிளாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது உங்களால் பண்ண முடியும். என்னோட ஒரு கொலீக் ஒருத்தர் இருக்கார், அவர் சொன்னார், நான் வந்துட்டு 2023ல வந்துட்டு 12 புக்ஸ் படிக்கணும்னு எடுத்தேம்மா, ஆனால் மிட்டு வேலையே வந்துட்டு எனக்கு அதை பண்ணவே பிடிக்கல, ஏன்டா அதை நான் ஆரம்பிச்சேன்ற மாதிரி இருந்தது. அப்போ தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் புக்கு படிக்கிறது என்னோட கோலாக செட் பண்ணேன். இவ்வளோ பேஜஸ் நான் படிக்கணும், அந்த பேஜஸ்ல வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு ப்ராசஸாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சாரு. அண்ட் அவர் ஒரு புக்கு 2 புக் தான் படிச்சு, அந்த டைமில் என்கிட்ட சொன்னப்போ ஒரு புக் 2 புக் தான் படித்தேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ரொம்ப அதை இன்வால்வ் பண்ணி படித்தேம்மா அப்படின்னு சொன்னார். அண்ட் தட் இஸ் வாட் இஸ் தி செகண்ட். உங்களுக்கு ஒரு எமோஷன் இருக்கணும். அந்த ப்ராசஸை நீங்கள் என்ஜாய் பண்ணுறது ஒரு எமோஷன். இவ்வளோ பேஜஸ் படிக்கணும், அவ்வளோ பேஜ் படிக்கணுங்கிறது உங்களோட ஒரு மெஷர்மெண்ட். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்டையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். 3வது ஸ்டெப் என்னன்னா, இது வந்து கொஞ்சம் என்னோட ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் ஒன்று நடக்கும். அந்த மீட்டிங்லேருந்து நான் டெரைவ் பண்ண விஷயம். ஸோ என்னோட எல்லா கோல்ஸுமே வந்துட்டு இந்த 5 பில்லர்ஸுக்கு கீழே இருக்கும். ஓகேவா? ஒன்று வந்துட்டு அப்ரிசியேஷன், இன்னொன்று வந்து அச்சீவ்மெண்ட், தேர்ட் வந்துட்டு ஃபினான்ஷியல் கோல், ஃபோர்த் வந்துட்டு ட்ராவல் கோல்ஸ் லைக் எவ்ரிபடி எல்ஸ், ஃபிஃப்த்து வந்துட்டு நாலேஜ். ஸோ என்னோட இந்த 5 பில்லரை பேஸ் பண்ணி தான் நான் மொத்த கோல்ஸையும் எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் என்னோட கோலை வந்து நான் வந்துட்டு இந்த வருஷத்தில் இதை முடிக்கணும் அப்படிங்கிறத நான் எப்பவுமே செட் பண்ண மாட்டேன். நான் எப்பவுமே குவார்ட்டர்லி செட் பண்ணுவேன். ஒரு வருஷத்தில் உங்களுக்கு 4 குவார்ட்டர் இருக்கும். ஸோ ஈச் குவார்ட்டர் வந்துட்டு நான் இப்போ சொன்ன இந்த 5 பில்லர் இருக்குல்ல, அதில் மினிமம் 4 மேக்ஸிமம் 5 இருக்கிற மாதிரி தான் என் கோல்ஸை நான் வந்துட்டு செட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு நான் என்னோட கோல்ஸை வந்துட்டு செட்டப் பண்ண போகிறேன். அண்ட் 2023ல வந்துட்டு என்னால் கோல் அச்சீவ் பண்ண முடியல. அது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால இப்போ சொல்கிறேன். என்னோட நிறைய கோல்ஸ் வந்துட்டு மற்றவங்களோட அப்ரூவல்ஸ் பேஸ் பண்ணி இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் சொன்னால் எல்லாருக்குமே புரியும். ட்ரிப்பு போகிறது. ட்ரிப்பு போகணும் நினச்சிட்டே இருப்போம். ஆனால் நம்ம ட்ரிப்பு பிளான் பண்ணுற டைமில் வந்துட்டு ஃப்ரெண்டு வந்து காசு இருக்காதுன்னு வாங்க, வீட்டில் விடலன்னு வாங்க, என்னென்னமோ காரணம் சொல்லி அந்த ட்ரிப் அப்படியே சுருங்கி வாட்ஸ்அப் குரூப்போட மறைஞ்சிரும் இல்லை, அழிஞ்சு போயிடும் கொஞ்ச நாளில். ஸோ எப்போவுமே உங்களோட கோல்ஸ் நீங்கள் செட் பண்ணும்போது உங்களோட கான்ட்ரிபியூஷன் அதில் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கோல்ஸ் செட் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணணுங்கிறது எல்லாரோட கோலும் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்தால் தான் ட்ராவல் பண்ணுவேன், என் பாய் ஃப்ரெண்ட் வந்தால் தான் ட்ராவல் பண்ணுவேன், எங்கள் அண்ணன் என் கூட வந்தால் தான் ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினச்சதை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த கோலுமே முடிக்க முடியாது. ட்ராவல் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எப்படின்னா ஒரு வழி கண்டுபிடிங்க. இதை நீங்கள் சோலோவாக போகலாம், இல்லை இந்த நிறையா
இந்த குரூப் எல்லாம் போவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறது கூட போகலாம். ஸோ ஒரு காரணம் மற்றவங்க மேலே ஒரு டிபெண்டன்சி இல்லாமல் உங்களோட கோலை செட் பண்ண ட்ரை பண்ணாவே உங்களால் பாதி இது முடிக்க முடியும். அண்ட் தட் வாஸ் த பிக்கஸ்ட் லெசன் கோல் செட்டிங்கில் நான் வந்து இந்த வருஷம் கற்றுக்கிட்டது. ஸோ என்னோட நெக்ஸ்ட் இயர் கோல்ஸில் வந்துட்டு நான் பெருசாக யார் மேலே டிபெண்டன்சியே கிடையாது என்னோட கோல்ஸில். இந்த வீடியோ ஆக்சுவலாக ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் தான். இதோட செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் வச்சு என்னென்ன கோல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத என்னோட நோஷனில் தான் நான் ட்ராக் பண்ணுவேன். ஸோ அந்த நோஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து நோஷன்னு போடுங்க. I'll share that template also with you so that நீங்களும் வந்துட்டு எப்படி வந்துட்டு உங்களோட கோலை வந்து நான் சொன்ன பேசிஸ்ல வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் ஸ்பெசிஃபிக் டைம் லைனோட எப்படி பண்ணுறதை பார்க்கலாம். ஓகே, பாய்.